அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த காஸ்ட் ஆஃப் கோல்டு கார்டு ப்ரோக்ராம் ஃபார் இமிகிரன்ட்ஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமெரிக்காவின் குடியேறுபவர்களுக்கான கோல்டு கார்டு திட்டம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்க முடியும்? ஸோ கோல்டு கார்டு அப்படிங்கிற ஒரு புது ஸ்கீமை வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம்னா அந்த கோல்டு கார்டை வாங்கி நம்ம அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை அதன் மூலயமா வாங்க முடியும். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ கோல்டு கார்டு வாங்குறதுக்கு எவ்வளவு ஃபீ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா $5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பே பண்ணா நமக்கு அந்த கோல்டு கார்டு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பணக்காரங்களை அமெரிக்காவை நோக்கி அட்ராக்ட் பண்றதுக்காக இதை பண்றாங்க. சரியா? அடுத்தது, வேர் வாஸ் த காலி ஃபண்ட் லான்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலி நிதி எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ UN கான்ஃபரன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு COP16 அப்படிங்கிறது பார்த்தோம்னா காலி அப்படிங்கிற சிட்டியில் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ காலி அப்படிங்கிறது நமக்கு கொலம்பியாவோட கேபிட்டல். சரிங்களா? ஸோ இங்கே தான் காலி ஃபண்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபண்டை நம்ம கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சரை இந்த இடத்துல தான் வந்து பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபண்டை எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா COP16ஓட செகண்ட் ஃபேஸ் ரோமில் வந்து நடந்திருக்கும். ஸோ அங்கே வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? எதுக்காக இந்த ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி நமக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து கிளைமேட் ஃபைனான்ஸ் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இன்டர்நேஷனல் லெவலில் பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த காலி ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா? அடுத்தது, who is appointed as the director of International Institute of Tamil Studies அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாலகிருஷ்ணன் அவர்களை இயக்குனராக நியமனம் செஞ்சிருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். சரிங்களா? அதனுடைய இயக்குனராக தான் இப்போ பாலகிருஷ்ணன் அவர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, UN கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி COP17 will be held in அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான ஐநா மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. COP17 எங்க நடக்க போகுது அப்படின்னா ஏரிவான் அப்படிங்கிற இந்த சிட்டி, அர்மேனியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. சரிங்களா? யூரோப்பியன் கண்ட்ரி அர்மேனியா. இந்த அர்மேனியாவோட கேபிட்டல் தான் ஏரிவான் அப்படிங்கிற இந்த பிளேஸ். இங்கே தான் வந்து நடக்க போகுது. சரியா? COP17 பயோடைவர்சிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய COP மாநாடு. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, ஜுமோயர் டான்ஸ் இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? ஜுமோயர் நடனம் எந்த பழங்குடியினரின் நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சதான் அப்படிங்கிற இந்த நாட்டுப்புற இந்த பழங்குடியினருடைய நாட்டுப்புற நடனம் தான் இது. சரிங்களா? சதான என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசாமோட டீ ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அசாமோட பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 17% இந்த ட்ரைப்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா? 17% ஆஃப் த அசாமோட பாப்புலேஷன்ல ரீசென்ட்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட இவங்களை பிரைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இவங்களை பத்தி நம்ம பார்க்கணும். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.